வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. த லா ஆஃப் சக்ஸஸ் இன் 16 லெசன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதிகளாக நம்ம பார்த்துட்டு வரோம். இது பகுதி 12. இந்த பகுதியின் மூலமாக 13 மற்றும் 14ஆம் பாடங்களை நாம் பார்க்க போகிறோம். லெசன் 13 கோஆப்ரேஷன். இந்த கோஆப்ரேஷன் அப்படின்னு வரும்போது, ஒத்திசைவு அப்படின்னு வரும்போது இதில் 2 விதங்கள் இருக்குங்க. முதலாவது விதம் அப்படிங்கிறது மற்றவர்களோடு நாம் ஒத்திசைவாக நடந்து கொள்வது, கோஆப்ரேட்டிவாக நடந்துக்கிறது. அதாவது நாம் மற்றவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது, மற்றவங்க நமக்கு சப்போர்ட்டிவாக நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வெற்றி அடைகிறதுக்கு ரொம்ப முக்கியமானது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன பகுதிகளில் பார்த்தோம். இந்த கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா நாம் ஒரு ப்ளீஸிங் பர்சனாலிட்டியாக இருக்கணும். அதாவது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு நபராக நம்ம நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன பகுதிகளை நம்ம பார்த்தோம். இந்த பகுதியில் என்ன அப்படின்னா, இன்னொரு விதமான ஒரு கோஆப்ரேஷன் இருக்குங்க. அது என்னென்னா, உங்களுடைய மனதிற்கும் ஆழ்மனதிற்கும் இருக்கக்கூடிய அந்த கோஆப்ரேஷன் பிட்வீன் யுவர் கான்சியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட். சரி, இந்த 2 மனசுக்கும் அப்படி என்ன ஒரு கோஆப்ரேஷன் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் நம்முடைய மனசு அப்படிங்கிறது, அதாவது நம்ம யோசிக்கிற சிந்திக்கிற அந்த மேல் மனது இருக்குது இல்லைங்களா, அந்த மேல் மனதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது நம்முடைய ஆழ் மனதோடு அது ஒத்து வருவதே கிடையாது. அந்த பெரும்பாலும் நம்ம இந்த சீக்ரெட் லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை நாம் பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது, அல்லது அந்த மாதிரி வீடியோஸ், புத்தகங்கள், சீக்ரெட் மூவி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு ஆசை தூண்டப்படும். அந்த ஆசைகள் எது சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் கிடைச்சா எனக்கு நல்லா இருக்குமா, என்னுடைய லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை நமக்குள்ளே தூண்டப்படும். ஸோ இது ஒரு பகுதியில் நடக்குது. இன்னொரு பகுதியில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் நம்ம ஆசைப்பட்டாலும் நம்முடைய மனம் அப்படிங்கிறது நம்முடைய ஆழ்மனதோடு ஒரு கோஆப்ரேஷன் அந்த இடத்துல சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகாது. அதாவது நம்முடைய மனசு அப்படிங்கிறது ஒரு டைப்பில் இருக்கும், நம்முடைய ஆழ்மனது அப்படிங்கிறது இன்னொரு டைப்பில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்டென்ஷன், டிசையர் அப்படின்னு 2 விஷயம் எடுத்துக்கோங்க. இன்டென்ஷன் அப்படின்னா நம்முடைய நோக்கம் அப்படிங்கிறது, டிசையர் அப்படிங்கிறது நம்முடைய ஆசைகள், விருப்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த இன்டென்ஷன் அப்படிங்கிறது சப்கான்ஷியஸ், நம்முடைய ஆழ்மனம் சம்மந்தப்பட்டது. உங்களுடைய ஆழ்மனதில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் செய்கிறீங்க, எவ்வளோ தூரம் செஞ்சால் போதும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, எதுக்காக நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, என்ன முக்கியமான ஒரு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய மனசில் பதிவாக இருக்கும். பெரும்பாலும் நிறைய நபர்களுக்கு இந்த சம்பாதித்தல் அப்படிங்கிறது ஒரு சர்வைவலுக்கான ஒரு விஷயமாக பதிவாக இருக்கும்போது, அதை தாண்டின விஷயங்களை நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போகுது. ஆனால் நமக்குள்ளே டிசையர்ஸ் நிறையா இருக்கும், நிறைய விருப்பங்கள், நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் நம்முடைய இன்டென்ஷனோடு அது பொருந்தி போகாது. என்னுடைய நோக்கம் இவ்வளோ சம்பாதிச்சா போதுங்க, இவ்வளோ பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணம், நோக்கம் எனக்குள்ளே இருக்கும்போது, என்னுடைய ஆழ்மனதில் இருக்கும்போது, அது என்னுடைய ஆழ்மனதுக்கு தெரியும் போது, என்னுடைய மேல் மனதின் மூலமாக நான் நிறைய ஆசைப்படலாம். ஆனால் இதோடு அது மேட்ச் ஆகாது. ஸோ அப்போ மேட்ச் ஆகாமல் இருக்கும்போது என்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவதற்கு நான் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன், அல்லது அதற்கான எந்த விஷயத்தையும் நான் தேடாமல் இருப்பேன். 2வது ஹேபிட்ஸ் அண்ட் கோல்ஸ் எடுத்துக்கலாம். ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது சப்கான்ஷியஸ், பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஆழ்மனதில் பதிவாக இருக்கக்கூடிய பதிவுகள். ஆனால் நமக்கு சில இலக்குகளை உருவாக்கும் இல்லைங்களா, எனக்கு ஃபிட்னஸ் கோலு, நான் இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணணும், என்னுடைய ஜாபில் நான் ப்ரொமோஷன் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமாக நம்ம இலக்குகள் உருவாக்குவோம். ஆனால் நம்முடைய பழக்கங்கள் அதற்கு ஈடு கொடுக்குதா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. நான் எனக்கு நிறைய இலக்குகள் இருக்குது, ஆனால் என்னுடைய பழக்கங்கள் அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது என்னுடைய ஆழ்மனம் அப்படிங்கிற விஷயம் என்னுடைய மேல் மனதில் இருக்கக்கூடிய இலக்குகள் அல்லது நான் உருவாக்கின இலக்குக்கு கோஆப்ரேட்டிவாக இல்லை, ஒத்திசைவாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 2க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடு அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்தது மைண்ட் செட் அண்ட் திங்கிங். இதை பற்றி பார்க்கலாம். மைண்ட் செட் அப்படிங்கிறது நம்முடைய ஆழ்மனம் சார்ந்தது. திங்கிங், நம்ம சிந்திக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய கான்ஷியஸ் மைண்ட், மேல்மனம் சார்ந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மைண்ட் செட் அப்படிங்கிறது என்னுடைய மனம் அப்படிங்கிறது ஒரு நிலையில் நிலைத்திருக்கும். நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு இதுதான் தேவை, என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனநிலை, என்னுடைய ஆட்டிடியூட் எல்லாம் ஒரு கேரக்டரில் செட் ஆகிருக்கும். ஆனால் நான் வேறு மாதிரி யோசிப்பேன்.
நான் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி நடக்கலையே, இப்படி நடக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் என்ன பண்ணேன் அப்படின்னா ஓவராக நான் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, என்னுடைய மைண்ட் செட்டும் என்னுடைய திங்கிங்கும் ஒத்து வரல. அது கோஆப்ரேட்டிவாக இல்லை. அது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, அதில் ஒரு பதிவு இருக்குது, நான் நினைக்கிறது ஒன்றா இருக்குது. இந்த ஒரு கோஆப்ரேஷனுங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய ஆழ் மனதிற்கும் உங்களுடைய மேல் மனதிற்கும் ஒரு இணைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாததுனால தான் நம்மளால் ஒரு விஷயத்தை நோக்கி சரியாக பயணிக்க முடியவில்லை அப்படின்னு நெப்போலியன் ஹில் சொல்ல வர்றாரு. இப்போது இதை வந்து ஒத்து வர வைக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து 2 வழி இருக்குங்க. ஒன்று, என்னுடைய ஆழ் மனதில் என்ன இன்டென்ஷன் நோக்கம் இருக்கோ, எனக்கு என்ன பழக்கம் இருக்கோ, எனக்கு என்னுடைய மைண்ட் செட் இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும்ப்பா, எனக்கு நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு விட்டுறது. இன்னொரு வழி இருக்குது. அது என்ன அப்படின்னா என்னுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய என்னுடைய நோக்கத்தை மாற்றுவது, என்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றுவது, என்னுடைய மனநிலையை மாற்றுவது. இது கொஞ்சம் கடினமானது. முதல் பாயிண்ட் வந்து ரொம்ப ஈஸி, 2வது விஷயம் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். பட் இதை செய்யணும் அப்படின்னா முதலாவது நீங்கள் தள்ளி போடும் பழக்கத்தை விரட்டி அடிக்க வேண்டும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சரி, அதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நெப்போலியன் ஹில் ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறாருங்க. முதலாவது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளின் தொடக்கத்தில் உங்களுக்கு கடினமாக தோன்றும் வேலையை செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வேலையாக உங்களுக்கு எது கடினமானதாக இருக்குமோ அந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிக்கணும். மார்க் ட்வைன் சொன்ன மாதிரி தவளை சாப்பிட்றது தான் உங்களுடைய தொழில்னு ஆயிடுச்சுன்னா இருக்கிறதுலையே பெரிய தவளையை முதல் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ட்வைன் சொல்கிற மாதிரி தான் இந்த விஷயம். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வேலை, ஒரு கஷ்டமான ஒரு வேலை, ஒரு கஷ்டமான ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதை முதல்ல செய்யுங்க. 2வது, உன்னால் என்ன செய்ய முடியும் என்று அவர்களிடம் சொல்லாதே, உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை செய்து காட்டு. இந்த கோட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய பெட்ரூம்லேயும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் ஒட்டி வைங்க. இந்த கோட்டில் வந்து அவர்களுக்கு காட்டு, அவர்களிடம் சொல்லாதே அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்லைங்களா? அது யார் அவர்கள் அப்படின்னா, உங்களை யாரெல்லாம் சந்தேகப்படுறாங்களோ, உங்களால் முடியாது அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அந்த நபர்களை இந்த இடத்துல பொருத்தி பார்த்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கலையோ அல்லது யாரெல்லாம் உங்களை நம்பலையோ அவங்களையெல்லாம் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் செஞ்சு காட்டணும். உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறதை விட செயல்கள் மூலமாக செய்து காட்டுங்கள். இந்த கோட்டை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்படியாக உங்களுடைய பெட்ரூம்லேயும் ஒர்க் ஸ்பேஸ்லையும் நீங்கள் வந்து ஒட்டி வைக்கணும். 3வது, நாளை செய்து முடிக்க வேண்டிய அனைத்தையும் நான் செய்வேன். நாளின் தொடக்கத்தில் கடினமான வேலையை முதலில் செய்து முடித்து தள்ளி போடும் பழக்கத்தை விரட்டி அடிப்பேன் அப்படிங்கிற இந்த அஃபர்மேஷனை, இந்த வாசகத்தை ஒரு நாளைக்கு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த நைட்டில் 12 முறை நீங்கள் படிக்கணும். 12 முறை நீங்கள் இதை சொல்லணும், அறிக்கையிடணும் அப்படின்னு நெப்போலியன் ஹில் சொல்கிறாரு. சரிங்க, இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதனால் என்னுடைய தள்ளி போடும் பழக்கத்தை என்னால் விரட்டி அடிக்க முடியுமா? இது சாதாரணமானதாகத்தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பலாம். நண்பர்களே, இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டால், இதை மட்டுமல்ல எதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் அது உங்களுக்கு வேலை செய்யாது. ஆனால் ரொம்ப சின்சியராக இதை படிக்கும்போது ஒரு உள் உணர்வோடு, ஒரு உங்களுக்குள்ள இருந்த ஒரு மோட்டிவேஷனோடு, ஒரு ஃபயரோடு இதை செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு வேலை செய்யும். இது வேலை செய்யுமா, வேலை செய்யாதா, இது பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்தான். இதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொண்டு நடத்தினா உங்களால் மேஜிக் செய்ய முடியும். இதனால் என்ன மேஜிக் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா எதுவும் நடக்காது. அது உங்களுடைய கையில் தான் இருக்குது. அடுத்த பாடத்தை பார்க்கலாம். லெசன் 14, ஃபெயிலியர். ஃபெயிலியரை பொறுத்த வரைக்கும் நெப்போலியன் ஹில் சொல்கிற ஒரு 2 முக்கியமான பாடத்தை மட்டும் இந்த பகுதியில் பார்க்கலாம். முதலாவது, தோல்வி என்பது என்ன? ஃபெயிலியர் அப்படிங்கிறது டெம்பரவரி டிஃபீட் அப்படிங்கிறாரு. அதாவது இது ஒரு தற்காலிகமான ஒரு தடை மட்டுமே, இது நிரந்தரமானதல்ல, இது முடிவானதல்ல. நமக்கு ஒரு தோல்வி ஏற்படுது அப்படின்னா இதோடு நம்முடைய கதை முடிந்து விட்டது, இதோடு நம்முடைய சாப்டர் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டெல்லாம் இல்லை. இது ஒரு தற்காலிகமான ஒரு தடை தான் அப்படிங்கிறார். இதை என்றுமே நம்முடைய மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். 2வது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் தோல்வி அப்படிங்கிற விஷயத்தை லாபகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். தோல்வி அப்படிங்கிறது ஒரு லாஸாகவும் எடுத்துக்கலாம், ப்ராஃபிட்டாகவும் எடுத்துக்கலாம். பட் இதை வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது. அது என்னென்னா,
அந்த தோல்வியிலிருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். அதாவது ஒரு நபர் வந்து ஒரு பணத்தை இழந்து விட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க, லாஸ் ஆயிடுச்சு, தண்டம் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா அது அவருக்கு தோல்வி, அது அவருக்கு நஷ்டம். ஆனால் அதே நபர் இப்படி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுங்க, இதில் ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணேன்னா இது ஏன் எனக்கு இந்த தோல்வி நடந்துச்சு, இது ஏன் எனக்கு இப்படி வந்து தவறாக முடிந்தது அப்படின்னு ரொம்ப ஆழமாக யோசித்தேன், நிறைய பேர்கிட்ட விசாரித்தேன், கொஞ்சம் ரிசர்ச் பண்ணினேன், அதில் எனக்கு சில ஐடியாஸ் கிடச்சிது. அந்த ஐடியாஸை வந்து வச்சு நான் அடுத்த தடவை ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த தோல்வி வராமல் என்னை தற்காத்து கொள்ள முடியும், அல்லது இன்னும் பல தோல்விகள் வராமல் என்னை காத்து கொள்ள முடியுங்கிற ஒரு அறிவு எனக்கு கிடச்சிது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து அவருக்கான ப்ராஃபிட். அதாவது அந்த தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது அவருக்கு ப்ராஃபிட். இல்லைங்க இதுலேருந்து எனக்கு ஒன்றுமே வரலைங்க போச்சு அப்படின்னாருன்னு வச்சுக்கோங்க, அது அவருக்கான லாஸ், அவருக்கான ஒரு நஷ்டம். நண்பர்களே, நம்முடைய தோல்விகளை, உங்களுடைய தோல்விகளை நீங்கள் நஷ்டமாக ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்களா, அல்லது அதை லாபகரமானதாக மாற்றிக்கொள்ளப் போகிறீர்களா? இந்த ரெண்டுமே உங்களுக்கு முன்னாடி இருக்குது நண்பர்களே. எதை நீங்கள் தேர்வு செய்கிறீர்களோ அது உங்களுடையதாகும். நம்ம இதெல்லாம் ஏன் கேட்கணும் அப்படின்னா, தோல்வியை தோல்வியாக ஏற்றுக்கொள்வதற்காக அல்ல, தோல்வியை தழுவுவதற்காக அல்ல நண்பர்களே, இந்த தோல்வியை லாபகரமானதாக மாற்றிக்கொள்வதற்காக. உங்களுடைய மனநிலையை அதிலிருந்து மாற்றி விடுங்க. இதை எப்படி ஒரு பாடமாக மாற்றிக்கொள்ள முடியும், இதிலிருந்து எப்படி என்னால் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க. உங்களுடைய மனசு உங்களுக்கு நிறைய பதில்களை கொடுக்கும். நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.